நல்ல ஒரு மூவ் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வெளியே போகிறதில்ல, உள்ள நின்று கடுமையாக ஃபைட் பண்ணுறது. அப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்குறது இல்லை அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப சரியானது தான். जो अभी तक नहीं खोज पाए हैं वो 1000 हिंदू की सूची कहाँ है। और फिर धर्म कारोबार की बात है जो ये लोग गोली। अध्यक्ष महोदय, मैं कार सेवक वाली बात इसलिए नहीं छेड़ना चाहता हूँ अध्यक्ष महोदय, ये शायद माननीय सदस्य जानते नहीं कुछ सच्चाई। மோடி வரணுமா இல்லையா? ஆளே காணோம். இப்போ பார்லிமெண்ட்டில் பார்த்தா ஆளே காணோம். எங்கேயாலும் பதுங்கி இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து அப்படி சமாளிச்சுட்டு ஓடுறது. அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கடுமையான நெருக்கடியை வந்து இந்தியா கூட்டணி கொடுக்கறதுன்றதே ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். आप जब समय हो तो बोले नो, प्लीज बैठिए, ये तरीका ठीक नहीं है आपका, बैठिए आप। பல முஸ்லிம் பெண்கள் வந்து அதை ஆதரித்து மோடிஜி வாழ்கின்றாங்களே. ஆமாம், அவங்க இந்து பெண்கள் இப்போ சர்டிஃபிகேட் வாங்கி தான் பார்க்கணும். முஸ்லீம் பெண்கள்ன்றது எப்படி தெரியும்? அவங்க செட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 1600 வருஷம், 1000 வருஷம், 500 வருஷம் இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த நாட்டில் மசூதி கட்டியிருக்கிறாங்க, பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அதுக்கு நிறைய சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் கொடுங்க. எப்படி போய் டாக்குமெண்ட் கொடுக்க முடியும்? I rise to move the motion for consideration of the Waqf Amendment Bill 2025 and Musliman Waqf Repeal Bill 2024. उसी के साथ साथ जुड़ते हुए கோயிலுக்கு, இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து நான் வந்து ஒரு சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னா, நீ 5 வருஷம் இந்துவாக இருக்கணும், இந்து மத தர்மத்தெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும், மனு தர்மத்தெல்லாம் கடைப்பிடிக்கணும், எல்லாத்தையும் கடைப்பிடிச்சி அதுக்குரிய சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் உன்னை வந்து நாங்கள் அதை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு யாரான்னு சொன்னால் முட்டாள்னு சொல்லுவோமா இல்லையா? நம்ம உலகத்தில் எங்கேயாவது நன்கொடை வாங்குறதுக்கு ஜாதி மத சர்டிஃபிகேட் கேட்பீங்களா? அது 5 வருஷம் இருந்தாருன்னு, முஸ்லீம் 5 வருஷம் இருந்தாருன்றதுக்கு कैबिनेट के सामने गए। कैबिनेट कमेटी के जो सुझाव थे ये भारत सरकार की कैबिनेट ने स्वीकार किए और अमेंडमेंट के रूप में किरण रिजिजू जी लेकर आए। எச் ராஜா, சுப்பிரமணிய சாமி, அர்ஜுன் சம்பத்தெல்லாம் தமிழ்நாட்டில் நீ வந்து போட்டால் அது வந்து அவன் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்னு சொல்லி, சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் மெம்பர்னு சொல்லி இங்கே வருவான். எல்லா பள்ளிவாசலையும் வந்து டாக்குமெண்ட் கேட்பான். தரல என்ன நடவடிக்கை எடுக்கணுமா? இங்கே உள்ள முத்தவள்ளி எல்லாம் எச் ராஜாவும் சுப்பிரமணிய சாமி கைகட்டி நிற்கணுமா? என்ன அமெண்ட்மெண்ட் இது? अगर कमेटी ने कोई बदलाव ही नहीं करने तो कांग्रेस जैसी कमेटियां नहीं, हमारी लोकतांत्रिक कमेटी है मान्यवर, जो दिमाग चलाती है। कांग्रेस के जमाने में कमेटियां होती थी जो थप्पा लगाती थी। சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்டம் கிட்டத்தட்ட நிறைவேறப் போவதாக பல தகவல் வெளியாகிறது. நிறைவேற்றுவார் என்று தான் தெரிகிறது. அதுக்கிடையே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பெரிய அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்க? அதாவது மோடி அரசு ஏற்கனவே சிஏஏ சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய லெவலில் போராட்டம். நான் சிஏஏ சட்டத்தை போலேயே மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சட்டம் வக்ஃப் வாரிய சட்டம், இந்த திருத்த சட்டம் 2024 மோடி அரசு முன்மொழிந்து இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அந்த விவாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து பேசிட்டார். இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து வந்து அதுக்கு பதில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி 8 மணி நேரம் அந்த விவாதம் நடக்க இருப்பதாக சபாநாயகர் வந்து அறிவிச்சிருக்கார். இதில் வந்து முதல் விஷயம், 2024 இதை அறிமுகப்படுத்தினாலும், வக்ஃபு திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும் எதிர்க்கட்சிகள் வந்து அப்போ விடவே இல்லை. இந்தியா கூட்டணி கட்சிகள் நெருக்கடி பண்ணதுனால அது பாராளுமன்ற கூட்டுக்குழு, ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு வந்து போயிடுச்சு. அதில் ஒரு 31 உறுப்பினர்கள், ஒரு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா உள்ளிட்ட 31 பேர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அவங்க எல்லார்ட்டையும் வந்து கருத்து கேட்டாங்க. அதோட ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட தலைவர் அந்த பிஜேபிக்காரர் வந்து யாரையும் பேசக்கூட அனுமதிக்கலை. அடுத்து வந்து அதாவது இந்த சட்டம் எப்படி வந்து ஒரு முறைகேடான முறைகள்
பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறதுக்கான முயற்சியை பாஜக செய்கிறது. அது அடிப்படையில் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எப்படி எதிரானது இருக்குன்றதை நான் சொல்கிறேன். சட்டம் கொண்டு வந்து அது விவாதிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் நெருக்கடி பண்ணோன்னையும் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போட்டாங்க. அங்கே போய் ஃபுல்லாக விவாதிக்கணும்ல, கருத்து கேட்குறது கருத்து சொல்லவில்லை. அதுக்கப்புறம் அவங்க டைம் கேட்டாங்க, டைம் கொடுக்கல. அவங்க கருத்துக்கள்லாம் எழுதி கொடுத்தாங்க, அதை வந்து நீக்கிட்டு கேபினெட்டில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேள்வி கேட்டதுக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் வந்து நடந்துச்சு. அது அத்தனையும் தாண்டி தான் இன்றைக்கி இந்த சட்டம் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுறதுக்கான முயற்சியை வந்து பண்ணுறாங்க. அதில் பிஜேபிக்கு வந்து பிஜேபி தனியாக இருந்தால் இன்றைக்கி பண்ண முடியாது. பிஜேபி தனியாக கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாமல் பிஜேபி இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், பவன் கல்யாண் 3 பேர் தான். 3 பேரும் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஏதோ மறைமுக பேரத்தில் இதை ஆதரிக்கிற மாதிரி ஒரு நிலையில் தான் இருக்கிற மாதிரி இதுவரை தெரியுது. எல்லோரும் இந்த கொறடா உத்தரவு போட்டு இன்றைக்கி கட்டாயம் சபையில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவங்க கூட்டணி பாஜக கூட்டணியெல்லாம் சேர்த்தா 293 பேர் இருக்காங்க. 273 வேணும். அடுத்து ராஜ்யசபாவில் 119 வேணும். இவங்க சேர்த்தா 126 பேர் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஆதரவு இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. அப்போ ஏற்கனவே சிஏஏ சட்டத்தில் பல பேர் துரோகம் பண்ணாங்க, அதிமுக உட்பட. இன்றைக்கி இதில் துரோகிகள்ன்றது 3 பேர். வரலாற்றில் இந்த துரோகம் என்பது எப்போதும் நினைவு கொள்ளப்படும். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், இவங்க 3 பேர் தான் அதுக்கு பின்னாடி வந்து நின்று இந்த வேலையை வந்து செய்கிறாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க எதிர்ப்பு ஆரம்பத்தில் பதிவு பண்ணாங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் பதிவு பண்ணாங்க. அடுத்து இப்போ கூட வந்து வழக்கமாக ஒரு போராட்டம் பண்ணிவிட்டு வெளிநடப்பு செய்வாங்க. ஆனால் நேற்று ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வெளியே போகிறதில்ல, உள்ளே நின்று கடுமையாக ஃபைட் பண்ணுறது. அப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்குறது இல்லை அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப சரியானது தான். அதனால் இன்றைக்கி பிஜேபி வேறு வழி இல்லாமல் சுற்றி வளைச்சி எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட அடிக்கிற நிலைமை தான் இருக்குது. என்ன பதில் சொல்கிறாங்கன்ற பார்ப்போம். எல்லோரும் சேர்ந்து பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து அதில் இருக்குது. இதில் மோடியை தான் காணும். வீராதி வீரர் வந்து சபையில் வந்து இது முக்கியமான பிரச்சனைக்கு பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதில் சொல்லல. யாராலும் ஆள் செட் பண்ணி இந்த இந்து பெண்களை முஸ்லீம் மாதிரி செட் பண்ணி செய்கிற வேலையை தான் மோடி. அதுவும் நடந்திருக்கு. பல முஸ்லீம் பெண்கள் வந்து அதை ஆதரித்து மோடிஜி வாழ்கின்றாங்களே. ஆமாம், அவங்க இந்து பெண்கள் இப்போ சர்டிஃபிகேட் வாங்கி தான் பார்க்கணும். முஸ்லீம் பெண்கள்ன்றது எப்படி தெரியும்? அவங்க செட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் ஒன்றும் இல்லை. வழக்கமாக பிஜேபி செய்கிற வேலை தான் அது. ஆனால் மோடி வந்து நேரடியாக ஏன் வந்து நீ பதில் சொல்கிற மாட்டேற, எதுக்கு ஓடி ஒழிகிற அப்படின்றதான் நம்ம வந்து கேள்வி. ஒரு முக்கியமான டிபேட் பாராளுமன்றத்தில் 8 மணி நேரம் நடக்குது. மோடி வரணுமா இல்லையா? ஆளே காணோம். இப்போ பார்லிமெண்ட்டில் பார்த்தா ஆளே காணோம். எங்கேயாலும் பதுங்கி இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து அப்படி சமாளிச்சுட்டு ஓடுறது அப்படின்னு தான் இருக்கிறாரு. இது ஒரு பக்கம். இப்போ இதில் மெயினான பிரச்சனை வந்து என்ன திருத்தம் கொண்டு வராங்க, என்ன பாதிப்பு அப்படின்றது. 1954 வக்ஃபு சட்டம் வருது. அதற்கு பிறகு 1995 காங்கிரஸ் வந்து திரும்ப அதில் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்து ஒரு புது ஆக்ட் போல் அதை எடுத்துகிட்டு புது ஆக்ட் 1995 கொண்டு வராங்க. 2013 சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இப்போ கொண்டு வர்ற அமெண்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட வக்ஃபு சட்டத்தை ஒழித்து புதிய சட்டம் கொண்டு வர்றது போல் 44 அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. மொத்தமே அந்த சட்டத்தில் வந்து வக்ஃபு சட்டம் 1995 113 செக்ஷன் தான் இருக்குது. இதில் 44 திருத்தங்கள் கொண்டு வராங்க. இப்போ திருத்தத்தில் வந்து திருத்தத்துக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்க? வக்ஃபு ப்ராப்பர்ட்டியில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஏழைகளுக்கெல்லாம் பயன்பட மாட்டேங்குது, ஊழல் நடக்குது, அதை நாங்கள் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பெண்களுக்கு இடம் கிடைக்கும். பெண்களுக்கு அதை வந்து இடம் கொடுக்குறோம், அது வந்து முஸ்லீமில் பல பிரிவுகளுக்கு வந்து கொடுக்குறோம், இப்படி எல்லாம் காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த ஆட்சிக்கு, மோடிக்கு, அமித்ஷாவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இருந்தால் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் படி அவங்களுக்கு கல்வியில் அவங்களுக்கு நிலை என்ன? இன்னைக்கு பட்டியல் சமூகம் பழங்குடி சமூகத்தை விட கீழே இருக்கிறாங்க. பழங்குடி சமூகம் 5.5% ஹையர் எஜுகேஷனில், முஸ்லீம்கள் 5.2%. இராணுவத்தில் சுதந்திரம் வாங்கும்போது 36% இருந்தாங்க, நீங்கள் 3% இருக்காங்க. வெறும் 3%. போலீஸ்லேயும் 3% தான். அவங்க மக்கள் தொகை 14.3%. பாராளுமன்றத்தில்
2019 வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. 2014 வந்து 30 பேர் தான் இஸ்லாமியர்கள் பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸு, அதாவது 5.52%. 2019 27 பேர், அது குறைஞ்சிருச்சு. 2024 24 பேர், 5% கீழே தான் இருக்காங்க. இப்போ 14%க்கு மேலே இருக்க மக்கள் தொகைக்கு 5% கூட இல்லாத ஒரு நிலை தான் பாராளுமன்றத்திலே வந்து இருக்குது. பாராளுமன்றத்தில் எப்படி அவங்க குரலை எதிரொலிக்க முடியும்? எல்லா கட்சியும் சேர்ந்தே, பிஜேபியில் ஒரு ஆள் கூட கிடையாதுன்றது வேறு, எல்லா கட்சியும் சேர்ந்து இதாக வந்து நிலைமை. இது பாராளுமன்றத்தில். நீதித்துறையை பார்த்தா 4லேருந்து 5% தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் வந்து இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்பட்டு, அரசு நிர்வாகத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நீதித்துறையில் வாய்ப்பு இல்லை, இராணுவத்தில் வாய்ப்பு இல்லை, போலீஸில் வாய்ப்பு இல்லை, எல்லாத்துலேயும் அப்படி தனியாக தொழில் தொடங்கினா பயங்கர நெருக்கடி. இது எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சமூக நீதி மறுக்கப்படுவதை உறுதி செய்து, நீ சரியான அரசு முஸ்லீம்க்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறான் அப்படின்னா அதுக்கு ஏதாவது இந்த வாழ்நிலையை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணியிருந்தால் பரவாயில்லை. இதையெல்லாம் ஒதுக்கிட்டு ஏற்கனவே வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்றது இறைப்பணிக்காக இஸ்லாமிய மக்கள் அர்ப்பணித்த சொத்து. அதில் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? எங்களுக்கு அந்த பிரச்சனை, அதில் பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு முஸ்லீம் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? எந்த கட்சியும் வந்து ஒன்று கொடுத்து என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு? என்ன கமிட்டி போட்டு ஸ்டடி பண்ண? ஊழல் அங்கங்கே கொஞ்சம் இருக்குதான்னா இருக்க தான் செய்யுது. அது எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலும் தான் இருக்குது. HRNCயில் இல்லையா? வேறு துறையில் இல்லையா? எல்லா துறையில் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கானது வேறு. ஆனால் மொத்தமாக வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை சுருட்டுறது, அதை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது அப்படின்ற வேலை தான் மோடி வந்து செய்கிறது. அதை தாண்டி இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் அதை வந்து சிக்கலாக மாற்றுறது அப்படின்றதான். இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டால், வக்ஃபோட நிர்வாகம் ஏற்கனவே 21 மெம்பர் வக்ஃபு கவுன்சிலில் இருக்காங்க. அதில் சென்ட்ரல் மினிஸ்டர் தவிர மீதி 20 பேர் இஸ்லாமியர்களாக தான் இருக்கணுன்றது பழைய 95 சட்டம். இப்போ 21ன்றது 22 மெம்பராக மாற்றி 5 பேர் நான் முஸ்லீம் இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமியர் அல்லாதோர் வக்ஃபு வாரியத்திலேருந்து வக்ஃபு கவுன்சிலிருந்து அவங்க நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் வந்து செக்குலரைஸ் பண்ணுறோம். இதை வந்து என்னவா செக்குலரைஸ், மதச்சார்பின்மையை வக்ஃபு வாரியத்தில் உறுதி செய்ததுன்னு சொல்லி பாஜக சொல்லுது. சரி, ஒரு வாதத்துக்காக அதை ஏற்றுக்கொண்டாலும் அறநிலைத்துறையில் இந்து அறநிலைத்துறை பண்ணு, இப்போ திருப்பதி கோயிலில் வந்து 2 பாயில போடு, அதையும் வந்து மதச்சார்பின்மையை அங்கேயும் நிறுவு, செக்குலரிஸ் தான் அங்கேயும் நிறுவ வேண்டியதானே? செய்ய முடியுமா? கும்பமேளாவில் வந்து கடை போடுறவனை போடக்கூடாது, பாய் வந்து கடை போடக்கூடாது, திருப்பதி கோயிலில் வந்து கூட்டுற வேலையை கூட வந்து பாய் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் HRNC ஆக்ட் இருக்குது. HRNC ஆக்ட் செக்ஷன் 10 படி வந்து இந்து மத நம்பிக்கை கொண்டோர் மட்டும்தான் அங்கே வந்து அதிகாரிகளாகவே இருக்க முடியும். அதிகாரிகள் இல்லை, அரங்காவலர்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ சபரிமலையை எடுத்துக்கோங்க. சபரிமலையில் யாராலும் ஒரு கிறிஸ்டினோ முஸ்லீமோ வந்து நிர்வாகத்தில் போட்டால் பிஜேபி ஏற்றுக்கிறோமா, அரசு ஏற்றுக்கிறோமா, மோடி ஏற்றுக்குருவாரா, தமிழிசை ஏற்றுக்குருவாங்களா, அண்ணாமலை ஏற்றுக்குருவாரா? அது மட்டும் அப்படி இருக்கணுமா? ஆனால் முஸ்லீமுக்கு மட்டும் யார் வேணாலும் போய் இருக்கலான்னா, நாளைக்கு ஹெச்ராஜா, சுப்பிரமணிய சாமி, அர்ஜுன் சம்பத்தெல்லாம் தமிழ்நாட்டில் நீ வந்து போட்டால் அது வந்து அவன் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்னு சொல்லி, சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் மெம்பர்னு சொல்லி இங்கே வருவான். எல்லா பள்ளிவாசலையும் வந்து டாக்குமெண்ட் கேட்பான். தரல என்ன நடவடிக்கை எடுக்கணுமா? இங்கே உள்ள முத்தவள்ளி எல்லாம் ஹெச்ராஜாவும் சுப்பிரமணிய சாமி கைகட்டி நிற்கணுமா? என்ன அமெண்ட்மெண்ட் இது? அப்போ நீ இஸ்லாமே, முஸ்லீம் மதம் இஸ்லாம் அப்படின்றதே வந்து வெறுப்புக்குரிய ஒரு மதமாக நீ வந்து பார்க்குற. நீ வந்து அதை ஆய்வு பண்ணுற, நீ பள்ளிவாசலுக்கு போகிறோன்னா நீ எப்படி நடந்துக்குவ? அங்கே பள்ளிவாசல் இழிவுபடுத்த மாட்டியா? அப்போ அடிப்படையில் வந்து மத சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் தான். ஆர்டிகல் 25ல் மத சுதந்திரம் இந்துக்களுக்கு இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு இருக்குது, கிறிஸ்டின் இருக்குது. மத நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் அந்த விருப்பத்தை வந்து வச்சுக்கிறதுக்கான உரிமை வந்து இருக்குது. அப்படி தான் பெரியார் சிலையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கிற போது மத சுதந்திரம் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரி அப்படின்றத அந்த வக்ஃபு ஃபஸ்ட்டு சட்டத்தில் கேட்குறோம். இன்னொரு அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, வக்ஃபு வாரியம் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. மதுரையோட வக்ஃபோர்டு காலேஜ் இருக்குது. இப்போ அது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 29, 30ல் வந்து மைனாரிட்டியோட பண்பாட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கல்வி நிறுவனங்கள் நடத்திக்கலாம். அதில் வந்து அரசாங்கம் தலையிட முடியாதுன்றதா அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு. இப்போ வக்ஃபு வாரியம்
அதில் வந்து முஸ்லீம் அல்லாதவர் நியமித்தா இந்த கல்லூரி நிர்வாகத்திலையும் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷனோட தன்மையே மாறிடும். அது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக தான் அதுக்கு பாதுகாப்பு இருக்கும். அந்த தன்மையை மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அடிப்படையே போயிடும் அது. அப்போ மொழி அடிப்படையிலே மத அடிப்படையிலே மைனாரிட்டியாக இருக்கிற மக்கள் அவர்களுக்கு நாங்கள் இங்கே எல்லா உரிமையும் கொடுத்தா இந்த நாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள். அது சொன்னதுனால தான் அவங்க இந்த நாட்டில் இருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையில் இந்த விவாதம் வருகிற போது சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்னென்னா அவர்களுக்கான ப்ரொடெக்ஷன் அரசியல் சட்டத்தில் இருக்குன்னு சொல்லி தான் அவங்களை இருக்க வச்சாங்க. இன்றைக்கி அவர்கள் முதுவில் குத்துவது துரோகமாக இல்லையா? அந்த துரோகத்தை வழக்கமாக துரோகத்தின் வாரிசுகள் வழக்கமாக துரோகத்தை பண்ணுற மோடி அமித்ஷா கூட்டம், ஆர்எஸ்எஸ் கூட்டம் அன்னைக்கு சொல்லிட்டு வல்லபாய் பட்டேல் தான் அன்றைக்கி சொன்னார். வல்லபாய் பட்டேல் வந்து அன்றைக்கி அரசியல் நிர்ணய சபையில் பாராளுமன்றத்தில் எல்லாம் வல்லபாய் பட்டேல் வந்து உறுதி கொடுத்தாரு. பல நாடுகள் வந்து இந்தியா முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத இடம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அவங்கள எப்படி நடத்துகிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தானே மோடி செலவு வச்சார். அவர் சொல்கிறத கேட்க வேணாமா? வல்லபாய் பட்டேல் சொன்னது ஸ்பெசிஃபிக்காகவே February 27, 1947 அவர் வந்து சேர்மன் ஆஃப் த அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் இன் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபையில் மைனாரிட்டி கமிஷன் சேர்மனாக இருந்தவர் தான். அவர் வந்து February 27 நாங்கள் இவ்வளோ பாதுகாப்பை வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு நேர் எதிராக அவர் வாரிசுகள் இன்றைக்கி இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்றது தான். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து வக்ஃபு வாரியத்துக்கு கொடையா நன்கொடையா சொத்துக்களை கொடுக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி. கண்டிப்பாக முஸ்லீமாக 5 வருஷம் முஸ்லீமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் சொல்கிறாங்களே. 5 வருஷம் முஸ்லீமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது என்ன அளவுகோல்? நீங்கள் ஒரு கோயிலுக்கு இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து நான் வந்து ஒரு சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னா நீ 5 வருஷம் இந்துவாக இருக்கணும், இந்து மத தர்மத்தெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும், மனு தர்மத்தெல்லாம் கடைப்பிடிக்கணும், எல்லாத்தையும் கடைப்பிடிச்சி அதுக்குரிய சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் உன்னை வந்து நாங்கள் அதை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு யாராலும் சொன்னால் முட்டாள்னு சொல்லுவோமா இல்லையா? நம்ம உலகத்தில் எங்கேயாவது நன்கொடை வாங்குறதுக்கு ஜாதி மத சர்டிஃபிகேட் கேட்பீங்களா? அதுவும் 5 வருஷம் இருந்தாருன்னு. முஸ்லீம் 5 வருஷம் இருந்தார்ன்றதுக்கு எப்படி இன்றைக்கி? அதாவது பார்ப்பனிய வைதிக மதம் பிறப்பின் அடிப்படையில் தான் ஒருத்தர் மதத்தில் வந்து சேர்த்துக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் வந்து பிறப்பின் அடிப்படையில் வழிபட்ட மதம் கிடையாது, கொள்கை வழிபட்ட மதம். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் முஸ்லீம் ஆகிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நீங்களே முஸ்லீம் ஆகுறீங்கன்னு வைங்க, வாங்கினோன்னையும் ஆகிட்டு இப்போ முஸ்லீமாக ஒருத்தர் இன்றைக்கி மதம் மாறுறாரு, அந்த கொள்கையை விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டு அவர் வந்து இறைப்பணிக்கு நன்கொடை கொடுக்கணும்னா 5 வருஷம் காத்திருக்கணுமா? அடுத்து எல்லா சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் போல். சரி, அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? கிரிமினல் கேஸ் போடுவாங்களா, நடவடிக்கை எடுப்பாங்களா, என்னன்றது தெரியல. அப்போ இது கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்ன? எங்கேயாவது HRNC ஆக்டில் இந்து மத நிறுவனங்கள் தொடர்பான நிர்வாகத்தில் இப்படி இருக்குதா? எங்கேயும் கிடையாது. அடுத்து 3வது விஷயம் வந்து வக்ஃபு பை யூஸ் அப்படின்றத மாற்றி வக்ஃபு பை டாக்குமெண்ட் கொண்டு வராங்க. அதாவது இது பழமையான மசூதிகள் உலகம் முழுவதும் இருக்குது, இந்தியாவிலே இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு 1612 கேரளாவில் இருக்கிற திருச்சூர் மாவட்டத்தில் கொடுங்குளூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மாலிபின் தினார் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து நபிகள் நாயகத்துக்கே நண்பர், தோழர்னு சொல்கிறாங்க. கேரள மன்னன் சேரமான் பெருமாள் அவனோட உதவியோட 1613 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மசூதி கட்டுறாங்க. 1613 இஸ்லாம் உருவான காலத்தில் வந்து மசூதி கட்டுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கீழக்கரையில், ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் வந்து மீன்கடை பள்ளி அப்படின்னு சொல்கிற ஜும்மா பள்ளி கிபி 628 630 வந்து கட்டியிருக்கிறாங்க. மதுரை காஜிமாத் தெருவில் இருக்கிற பழைய ஜும்மா பள்ளிவாசல் வந்து பெரிய பள்ளிவாசல் வந்து கிபி 1284, அதாவது 1ஆம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ 1600 வருஷம், 1000 வருஷம், 500 வருஷம் இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த நாட்டில் மசூதி கட்டியிருக்கிறாங்க, பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அதுக்கு நிறைய சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் கொடுன்னு கேட்டோம். எப்படி போய் டாக்குமெண்ட் கொடுக்க முடியும்? அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சா?
அன்னைக்கு மூலப்பத்திரம் இருந்துச்சா, உயில் இருந்துச்சா, கிஃப்ட் டீடுன்னா இப்படி இருந்துச்சா, சட்டம் இருந்துச்சா? இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து 100 வருஷம் தான் இந்த சட்டமெல்லாம் இருக்குது. ஒருவேளை டாக்குமெண்ட் இல்லைன்னா அது அதான் அடுத்து டாக்குமெண்ட் இல்லைன்னா வந்து இதெல்லாம் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரச்சனைக்குரிய சொத்து. எப்படி பாபர் மசூதியை பிரச்சனைக்குரிய சொத்தாக மாற்றினாங்களோ அதே போல் பிரச்சனைக்குரிய சொத்தாக வந்து அது எல்லாம் மாறும். இன்றைக்கி பல மசூதி பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாஜ்மஹாலுக்கு டாக்குமெண்ட் கேட்டால் எங்கே போகிறது? சரி, இப்போ பாய் கேட்டால் நீங்கள் டாக்குமெண்ட் கேட்குற, நான் 2 விஷயம் கேட்குறேன். ஒன்று, இனி 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கு மூலப்பத்திரத்தை கேட்குறேன். மோடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தானே படித்தார். அவர் படித்து சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லு. இப்போ வரைக்கும் எந்த காலேஜில் படித்தார், எந்த காலேஜில் மாஸ்டர் டிகிரி படித்தார், கொடுக்க முடியுமா? கல்யாணம் ஆனவராக இல்லையா, சர்டிஃபிகேட் கொடுங்க. அவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்றாருன்றாங்க. எந்த வருஷம் விற்றாரு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததுக்கான டாக்குமெண்ட் கொடு. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்டே நீ கொடுக்க முடியல. பாய் 1500 வருஷத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? சரி, அப்போ இன்னொரு பக்கம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு, வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் கேட்டால் கொடுக்க முடியுமா? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மூலப்பத்திரம் எங்கே போய் கேட்குறது? யார் எழுதி கொடுத்துருப்பா? யார் எழுதி வாங்கியிருப்பா? பழனி கோயிலுக்கு போகர் என்ன உயிலாக எழுதி வச்சுருக்காரு? அது இன்னைக்கு கேட்டால் யாராலும் கொடுக்க முடியுமா? லட்சக்கணக்கான கோயில் இருக்குது, எதுக்காலும் டாக்குமெண்ட் இருக்குமா சொல்லுங்கள். அப்போ டாக்குமெண்டேஷன்ற ப்ராசஸ் இல்லாத ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்தது. அதுக்கு வந்து பண ஓலையில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க, சுவடியில் எழுதி வச்சுருந்தாங்க, அப்புறம் கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருந்தாங்க. இப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் காங்கிரஸுக்கு ஆட்சி காலத்தில் வந்த சட்டம் வந்து வக்ஃப் பை யூஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அனுபவ அடிப்படையிலான சொத்துரிமை. அனுபவத்தில் நீண்ட காலம் வச்சுருந்தா அது அவங்களுக்கு சொந்தமானதாக கருதப்படும் அப்படின்றதான் பழைய சட்டம். ஆனால் இப்போ இவங்க அதை எடுத்து வர்றது அப்படின்றது நோக்கம் என்னென்னா, எல்லா பள்ளிவாசலையும் பிரச்சனைக்குரிய ஒன்றா மாற்றுறது. ஒரு ஊரில் எந்தெந்த பூர்வீகமான பழமையான பள்ளிவாசல் இருக்கோ அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் கேட்டு அலைய வர்றது. வேறு ஒரு அதுக்கு 4 சொத்து இருக்கும், அது இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எல்லோரும் இன்றைக்கி வந்து அது பள்ளிவாசல் சொத்துன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பிஜேபிக்காரன் வக்ஃபு நிர்வாகத்தில் இருந்துக்கிட்டு இதை வந்து நீ பிரச்சனை பண்ணலாம், ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது, போய் குடிசை போடு பார்த்துக்குருவான் அப்படின்னா போய் இவன் குடிசையை போட்டான்னா பிரச்சனை வந்து கலெக்டர்கிட்ட தான் வரணும். இந்த சட்டப்படி கலெக்டருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. கலெக்டரேட் வந்தால் சரி ரைட்டுங்க பாய் டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் இவ்வளோ வேலை அனுபவத்தில் இருக்கோம், பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பத்திரம் கொடுக்க முடியும்? அப்போ அவங்களும் போகக்கூடாது, நீங்களும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அடுத்து வந்து இதை அடுத்து அவங்க சொத்தாக மாற்றுறதுக்கு இன்னொரு ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. அதாவது லிமிட்டேஷன் ஆக்டை வந்து எடுத்துடுறோம். முன்னாடி உள்ள பழைய சட்டத்தில் ஹெச்ஆர்என்சி இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் சரி, வக்ஃபு சட்டம் ரெண்டுக்கும் வந்து காலவரையறை சட்டம் லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கோயில் நிலத்தில் 200 வருஷம் குடியிருந்தாலும், பள்ளிவாசல் இடத்துல 300 வருஷம் குடியிருந்தாலும் அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமாகாது. நீங்கள் அதில் இருக்கலாம், அவ்வளோதான். ஆக்கிரமிப்பாளர் அப்படின்றதான் நீங்கள் உங்களை வச்சுருப்பாங்களே ஒழிய சட்டப்படி நீங்கள் போய் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போய் கேட்க முடியாது. அப்படி இப்போ லிமிட்டேஷன் ஆக்டு அப்படி காலவரையறை சட்டம் பொருந்தது அப்படின்னா, ஒரு தனியார் இடம், இப்போ ஒரு தனியார் இடம் இருக்குது, ஒரு கோயில் சொத்து இருக்குது, ஒரு பள்ளிவாசல் சொத்து இருக்குது. இப்போ தனியார் இடத்துல நீங்கள் 12 வருஷம் அந்த ஓனருக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியான அனுபவத்தில் இருந்ததுக்கான டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்ற ஒரு கிளைமில் நீங்கள் அந்த சொத்தை உங்களுக்கு உடைமையாக்கி கொள்ளலாம். நீதிமன்றத்தில் சட்டப்படியே உங்களுக்கு வந்துடும். அரசாங்க நிலத்தில் 30 வருஷம் அதை நிரூபித்தா வந்துடும். ஆனால் கோயில் நிலத்தில் நீங்கள் 300 வருஷம் இருந்தாலும் வராது, வக்ஃபு நிலத்திலே வராது. இது இந்த மத நிறுவனங்களுக்கான இந்த சொத்துக்களை பாதுகாக்கிற நோக்கத்தில் தான். ஏன்னா பெரும்பாலான சொத்துக்கள் அது எல்லாமே ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. வக்ஃபோர்டு ப்ராப்பர்ட்டியில் வந்து முக்கால்வாசி ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதில் பாதிக்கு மேலே கவர்மெண்ட்டு இருக்குது. டெல்லி, மும்பை, கல்கத்தா எல்லா இடத்துலையும் வந்து பிரைம் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அவங்க தான் வந்து 800 வருஷம் நாட்டை ஆண்டாங்க. அப்போ நிறைய சொத்துக்கள் வந்து இருந்திருக்கும். அதையெல்லாம் இன்றைக்கி பல்வேறு கட்டணங்கள்லாம் இருக்குது. பாராளுமன்ற கட்டணங்களும் கூட அதில் பிரச்சனை இருக்குது. டெல்லி ஹைகோர்ட்டு கூட வந்து வக்ஃபு ப்ராப்பர்ட்டியாக இருந்தது தான், ரொம்ப காலம் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஆனாலும் உரிமை வந்து வராது அப்படின்றது தான் பழைய சட்டம். அப்போ இப்போ அதை வந்து எடுத்து விட்றாங்க. இப்போ என்ன ஆகுன்னா, வக்ஃபு ப்ராப்பர்ட்டியில் பாதி இது வந்து வேறு ஆளுக்கு போயிடும், கவர்மெண்ட்டுக்கு போயிடும். 12 வருஷத்துக்கு மேலே இருந்தவன் போகிறான், எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடும்.
12 வருஷம் இருந்தது மறுக்க முடியுமா? வக்ஃப் போர்டுக்கு தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க, நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் இருக்கும். அப்போ பாதி சொத்து வக்ஃபின் சொத்து வந்து எந்த நோக்கத்திற்காக, இறைப்பணிக்காக, சமூக பணிக்காக, எந்த நோக்கத்துக்காக அந்த சொத்து கொடுக்கப்பட்டதோ அந்த அந்த நோக்கம் என்பது நிறைவேறாமல் வந்து போயிடும். இது வக்ஃபு சட்டத்துக்கு நேர் எதிரானது. ஒரு சட்டத்தில் நீங்கள் திருத்தம் கொண்டு வந்தால், இதுவரை உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு, அந்த திருத்தம் அந்த சட்டத்தின் நோக்கத்தை நிறைவு செய்வதாக இருக்கணும். ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டுக்கு சப்போர்ட்டாக தான் கொண்டு வர முடியும்ல. அந்த சட்டத்தையே ஒழிக்கிற மாதிரி ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வர முடியாது. இப்போ குண்டர் தடுப்பு சட்டம் இல்லை வரதட்சணை ஒழிப்பு சட்டம்னு வச்சுக்கோங்க. வரதட்சணை ஒழிப்பு சட்டத்தில் அதில் வந்து ஒரு 25 பவுன் வரதட்சணை வாங்கிக்கலான்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்தால் அது செல்லுமா? கண்டிப்பாக செல்லாது இல்லையா? அடிப்படையில் வரதட்சணை ஒழிக்கணுன்றது அந்த சட்டத்தோட நோக்கம். இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு புதுசாக கொண்டு வந்து ஒரு 25லேருந்து 50 பவுன் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தால் அந்த சட்டத்தின் நோக்கத்துக்கு நேர் எதிராக வந்து போகும். அதை நீதிமன்றம் ரத்து செய்யும். அப்போ சட்டத்தின் நோக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும், அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இப்போ இந்தியாவில் அடிப்படை வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் முகவரிகளையும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா சகோதரத்துவம். ஃபெட்டர்னிட்டி வந்து இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு. சகோதரத்துவ அடிப்படையில் தான் நீங்கள் சமத்துவம் வந்து நிலவ முடியும் அப்படின்றது தான். ஆனால் அந்த சகோதரத்துவம் என்பதை காலி செய்து அதுக்கு நேர் எதிராக வந்து இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. ஆர்டிகல் 25க்கு எதிரானது, 29க்கு எதிரானது, வக்ஃபு சட்டத்துக்கு எதிரானது, சகோதரத்துவத்துக்கு, ஃபெட்டர்னிட்டிக்கு, அரசியல் சட்டத்துக்கே நேர் எதிரானது அப்படின்றது தான் இந்த சட்ட திருத்தம். இன்னும் இதில் வந்து ஏராளமான விஷயங்கள் அப்படி வந்து சொல்லலாம். ஒரு பொது சட்டம் ஒன்று இருக்குது, சிறப்பு சட்டம் ஒன்று இருக்குன்னா சிறப்பு சட்டம் தான் செல்லும். வக்ஃபு என்பது சிறப்பு சட்டம். இப்போ அதை எடுத்து விட்டாங்க. மற்ற சட்டத்துக்கெல்லாம் இது கீழ்ப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து வரிசையாக வந்து வக்ஃபு சட்டத்தை ஒழிப்பதற்கான என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. வக்ஃபு இதில் மோடி அரசாங்கம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனை இதில் என்னென்னா 4 எழுத்தில் வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ 52 எழுத்துக்கு அதை மாற்றிருக்காங்க. யூனிஃபைட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். இதுதான் இவங்க செஞ்ச ஒரே சாதனை. இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இதுக்கு ஒரு பொய்யை வேற ஒரு வந்து பரப்புகிறாங்க. அதாவது பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் வக்ஃபு அப்படின்ற மாதிரி வந்து 9 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது, இராணுவத்துக்கு ரயில்வேக்கு அடுத்து அவங்ககிட்ட தான் இவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யை பரப்புகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து சொல்லியிருக்கேன். இந்திய அரசோட ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து செப்டம்பர் 13, 2024 வக்ஃபு வாரியத்துக்கு 8.7 லட்சம் சொத்துக்கள் இருக்குது. இதில் 9.4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளது. இது இராணுவத்துக்கு ரயில்வேக்கு அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆதாரங்கள் அடிப்படையில் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆதாரம் கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில் சொல்லுங்க? அதான் எந்த அடிப்படையில்ன்றது இதுவரை சொல்லலை. இது வக்ஃபுட்டே ஒரு முழுமையான கணக்கே இதில் வந்து கிடையாது. ஏன்னா ஏகப்பட்டது வந்து ஆக்கிரமிப்பில் வந்து இருக்குது. இதில் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா சச்சார் கமிட்டி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதில் வந்து சில தகவல் எடுத்து சொல்கிறாங்க. அது துல்லியமான விவரங்கள் கிடையாது. இதில் எவ்வளோ ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்றதும் இப்போ நமக்கு தெரியாது. அப்போ ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி போல் இவ்வளவு வச்சுருக்கிறாங்கன்னா நான் இன்னொன்று கேட்குறேன். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இல்லைன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 3 மாநிலங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டால் இந்து சமய அறநிலைத்துறைக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது தெரியுமா? 10,37,358 ஏக்கர் இருக்குது. டெல்டாவில் மடங்களுக்கு மட்டும் 1 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. இந்தியா முழுவதும் நீங்கள் அப்போ மத நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டால் கோடிக்கணக்கான ஏக்கர் இருக்குது. இது பூரா எப்படி வந்துச்சு? நம்மகிட்ட இருந்து பிடுங்கினது தானே. மத நிறுவனங்கள் எப்படி வந்துச்சு? பார்ப்பனர்கள் மன்னர்கள்ட்ட நெருக்கமாக இருந்து எல்லா நிலத்தையும் கோயிலுக்குன்னு வந்து பிடுங்கினா நம்ம இந்த நாட்டில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள் இவங்க தான் 90% இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆரம்பத்தில் லேண்ட் இருந்திருக்கும். நம்ம இன்றைக்கி 1/4 சென்ட் 1/2 சென்ட் கூட இல்லாமல் போனது காரணம் என்ன? இவன் பூரா உட்காந்து எல்லாத்தையும் வந்து பிடுங்கிட்டான். நிலத்தை பூரா பிடுங்கி கோயிலுக்கு மடத்துக்கு அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். இதை பற்றி பேசாமல் இவங்க ஏதோ ரியல் எஸ்டேட் கம்பெனி போல் வந்து பேசுகிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். எங்கள் லேண்டெல்லாம் பிடுங்கினது நீ தானே, அதெல்லாம் திருப்பி கொடு, முதல்ல மடத்துக்கிட்ட இருக்கிற இடத்தெல்லாம் வந்து திருப்பி கொடு அப்படின்றதான் நம்ம இப்போ வந்து கேட்கணும். அது இல்லாமல் நிலத்தை பறித்து வரி மேலே வரி போட்டு எல்லாம் பண்ணது, மீசையிலேருந்து மார்பு வரையும் வந்து வரி போட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். அதே போல் மாநில அரசாங்கம் இன்றைக்கி வந்து
வக்ஃபு கவுன்சில் நியமிக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போடுறாங்க. இப்போ மாநில உரிமை, வக்ஃபை நிர்வகிக்கிற மாநில உரிமை அப்படின்றத வந்து எடுக்கிறாங்க. இன்னொன்று பிஜேபி எல்லாத்துலேயும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே பண்பாடு எல்லாத்தையும் சொல்கிறேன் இல்லை, எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் வந்து சொத்துக்களை நிர்வாகம் பண்ண கொண்டு வர வேண்டியது. ஏன்னா அதுக்கு மட்டும் இந்துக்களுக்கு தனி சட்டம், பாய்களுக்கு வேறு சட்டம்னா என்ன? இப்போ இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்கப்படும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். குறைஞ்சபட்சம் வந்து மோடி கவர்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குனாலும் இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கம் என்ன அப்படின்றத இன்றைக்கி பாராளுமன்றத்தில் எம்பிக்கள்லாம் இந்த கண்ணோட்டத்தில் வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம். அவளை ஈஸியாக வந்து அவங்க நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கடுமையான நெருக்கடியை வந்து இந்தியா கூட்டணி கொடுக்குறதுன்றதே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். எல்லாத்துலேயும் வந்து இதை டிபேட் பண்ணி பிரச்சனை பண்ணி பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பையும் வந்து செய்யணும். இதை தாண்டி சிஏஏ போல் மக்கள் போராட்டம் வரணும். அடுத்து நிறைவேற்றப்பட்டால் இது அவ்வளோதான், நிறைவேற்றினா நாங்கள் விட்டுருவோம் அப்படின்ற முறையில் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து களத்துக்கு வரணும். இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு வந்து கை வைக்கிறான், நாளைக்கு நம்ம மேலே வந்து கை வைப்பாங்க. ஏற்கனவே நம்ம நிலத்தை பிடுங்கி அதே கூட்டம் தான் வரி போட்டு நம்ம எந்த சொத்து வச்சிடக்கூடாதுன்னு மார்புக்கு வரி போட்டு மீசைக்கு வரி போட்ட அதே கூட்டம் தான் இன்றைக்கி சுங்க வரி போட்டு நம்மளை வந்து பிடுங்குது, கல்வி உரிமையை பறிக்கிறாங்க. இது ரெண்டும் வேறு ஒன்றும் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு வேறு மாதிரியான ஒடுக்குமுறை, மற்ற எல்லாருக்கும் சேர்த்து வேறு மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை தான் வந்து பாஜக அரசாங்கம் செய்து மக்கள் விழிப்படையணும். இவர்கள் சித்தாந்தத்தை இந்தியாவில் வீழ்த்தாமல் இந்தியாவுக்கு எதிர்காலம் இல்லை. நன்றி சார். நன்றி.